ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் வேல் நாராயணன். இன்றைக்கி நாம் தமிழர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த தோலின் நிறத்தை பற்றி பார்க்க போகிறோம். தோலின் நிறம் என்பது என்ன? அது ஒருத்தவங்களுடைய சக்தி நிலையை விளக்க வந்தது தான் தோலின் நிறம். தமிழர்கள் கருமை நிறம் கொண்டவர்கள். இதுதான் வரலாறு. கரிய நிறம் கொண்டவர்கள். பிற்காலத்தில் கரூரார் சோழர் காலத்தில் அவர்களை தங்களது சகோதர இனமான இந்த தாய்லாந்து என்று கூறப்படும் சியாம் நாட்டில் அவர்கள் மன உறவு வைத்து கொள்ளுமாறு செய்து மஞ்சள் நிற மேனீராக கொஞ்சம் மாறுவதற்கு ஏற்பாடு செய்கின்றார். இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கரிய நிறமாக இருக்கும். அந்த கரிய நிறத்தில் கொஞ்சம் ஷேடு இருக்கும், அல்லது மஞ்சளாக இருக்கும். அவங்க வெள்ளையாக இருக்க மாட்டாங்க. அதாவது சிவப்பு தோல் இருக்காது, மஞ்சள் தோல் தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மங்கோலாய்டு மஞ்சள் தோல் தான் இருக்கும். அது காரணம் தாய்லாந்து பெண்களுடன் அவர்கள் திருமண உறவு கொண்டதுனால தான். இது கரூரார் ஏற்படுத்தி கொடுத்தார். சோழர்கள் காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார் மன உறவுக்காக. அது சகோதர இனம். அது அவங்களும் நாகர்கள் தான். இந்த அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்கு ஆசியா முழுக்க நாகர்கள் தான், சீனா உட்பட. ஸோ வேறு இனக்கலப்பு இருக்கக்கூடாது, நாகர்கள் கூடயே கலக்கணுன்றதுக்காக கரூரார் ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கரிய நிறம் பற்றி. இந்த நிறம் எங்கிருந்து வருகிறது? இந்த நிறம் ஆதி சித்தர்களிடமிருந்து வருகிறது. சுமேரியன் ரெக்கார்ட்ஸில் தெளிவாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டு ரெக்கார்ட்ஸ் சொன்னால் அப்படியே பார்ப்பீங்க, சந்தேகத்தோடு பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே நிறைய குழுக்கள் இயங்குறதுனால எது அத்தன்டிக்காக இருக்குன்னு உங்களுக்கு புரியாது, பிடிக்காது, ஏற்றுக்கொள்ள உங்கள் மனம் மறுக்கும். அதனால் தெளிவாக சுமேரியன் ரெக்கார்ட்ஸுக்கு போய்டுவோம். சுமேரியன் டேப்லெட்ஸ், அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட எழுத்துருவங்களில் என்ன வரலாறு சொல்லப்பட்டது? அண்ட பேரண்டத்திலிருந்து, விண்ணுலகத்திலிருந்து சுமார் 4 லட்சம் அல்லது 5 லட்சம், 4லேருந்து 5 லட்சம் வருடத்துக்கு முன்னாடி அண்ட பேரண்ட சித்தர்கள் வராங்க. அவர்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மனித உருமாற்றங்களை, இப்போ இருக்கக்கூடிய மனித உருவில் இருக்கக்கூடிய மனிதர்களை உருமாற்றம் செய்கிறார்கள். இப்போ அண்ட பேரண்டத்துக்கு சித்தர்கள் வராங்க, விமானங்களில் வருகிறார்கள். தெளிவாக இருக்குது சுமேரியன் ரெக்கார்ட்ஸில். அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மனித உருவங்களை பண்படுத்தி தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றுகிறார்கள். அப்போ அவங்க வரும்பொழுது எப்படி வராங்கன்னா, அண்ட பேரண்ட சித்தர்கள் குழுவும் அண்ட பேரண்ட கருப்புகளும் வராங்க. இந்த அண்ட பேரண்ட சித்தர்கள் குழு தான் இங்கே ஆளுது, இங்கே எல்லாவற்றையும் உருவாக்குது. இங்கு காவலாக இருப்பது இந்த அண்ட பேரண்ட கருப்புகள். இந்த சித்தர்களுடைய வாரிசுகள் தான் நாகர்கள். சித்தர்களுடைய வாரிசுகள் தான் நாகர்கள். அவங்க கூட வந்தாங்க இல்லையா, கருப்புகள், அவங்க தான் வேளிர்களாக மாறுறாங்க. ஸோ அவங்களுடைய ஆரிஜின் பூமி இல்லை, தெளிவாக போட்டு உடச்சாச்சு. ஸோ அண்ட பேரண்ட சித்தர்கள் வராங்க, கூடவே அண்ட பேரண்ட கருப்புகள் வராங்க. கருப்புகளுடைய நோக்கம் காவல். இந்த அண்ட பேரண்ட சித்தர்கள் எங்கே தன்னுடைய ஆட்சியை நிறுவுகிறார்களோ, எங்கு ஆய்வு செய்கிறார்களோ, எங்கு மனித இனத்தை மேம்படுத்துகிறார்களோ அந்த இடத்தை ஆள்வது, காப்பது இந்த அண்ட பேரண்ட கருப்புகளுடைய கடமை. ஸோ அவங்க இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடன் கலக்கிறார்கள். இந்த சித்தர்களும் சரி, நிறைய வாரத்தில் இங்கே இருக்க பெண்களுடன் இனக்கலப்பு செய்து உறவு கொண்டு பல மனிதர்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதே போல் அண்ட பேரண்ட கருப்புகளும் உற்பத்தி செய்கிறார்கள். இப்படி வந்தது தான் நாக வம்சம். சித்தர்களிடமிருந்து வந்தது நாகவம்சம், அண்ட பேரண்ட கருப்புகளிடமிருந்து வந்தது வேளிர். வேளிருக்கு காவல் உரிமை, இந்த பூமியை காவல் காக்கும் உரிமை. இந்த பூமி ஃபுல்லாக வேளிர்கள் காவல் காத்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னா குமரி கண்டம், அதாவது தென்னிந்தியாவிலேருந்து ஆரம்பித்து ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கர் வரைக்கும், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும், இந்த குமரி நாட்டை, குமரி கண்டத்தை இவர்கள் ஆண்டார்கள். பிறகு குமரி கண்டம் அழிவுற்ற போது இவர்கள் சுமேரியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். இந்த கதையை அவங்க கூட கொண்டுட்டு போனாங்க. ஏன்னா சுமேரியன் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் அவர்கள்
கடல் ஊழிலிருந்து தப்பி தான் சுமேரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. பிறகு அங்கே அவர்கள் முதலியாக தன்னுடைய நகரத்தை உருவாக்குகிறார். அதுதான் ஊர் என்று சுமேரியர்கள் குறிப்பிடப்படும் ஊர் என்ற தமிழ் பெயரில் நகர பண்பாட்டை உருவாக்குகிறார் இந்த குமரிக்கண்டம் அழிந்த பிறகு. இப்படியாக குமரிக்கண்டம் அழிவுற்ற பிறகு உலகம் முழுக்க இந்த தமிழர்கள், அதாவது நாகர்கள் மற்றும் அண்டபெயர் என்ற கருப்புகள் வேளிர்கள் பரவுகிறார்கள். இதுதான் சரித்திரம். அவங்க என்ன நிறத்தில் இருந்தாங்க? அவர்கள் நீல நிறத்தில் இருந்தார்கள். இங்கே வந்து வெயிலில் வந்து வாழ்ந்து 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 இனக்கலப்பு செய்து அது கரிய நிறமாக மாறிப்போனது. அவர்களுடைய நிறம் வந்து நீல நிறம் தான். அந்த நீளம் வந்து கரிய நிறமாக மாறிப்போனது. நாவல் பழங்களுக்கு மாறிப்போச்சு. அது அப்படியே படிப்படியாக வந்து இந்த கருப்பு நிறத்தவர்கள் தோன்றினார்கள். ஸோ யாரெல்லாம் அந்த கருப்பு நிறத்தவர்களோ, அதாவது தமிழர்களிடமிருந்து பிரிந்து போன கருப்பினத்தவர்கள். ஏன்னா பிற்காலத்தில் தான் இந்த தமிழ்நாட்டிலேருந்து தான் பிரிஞ்சு போகுது ஒரு கூட்டம், பிரிஞ்சு போய் ஆப்பிரிக்காவில் குடியேறு. அவர்கள் தான் கருப்பினத்தவர்கள். எப்படி நீங்கள் சொல்கிறோம்? நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து தான் நீங்கள் வந்ததாக சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். பெர்னாட் ஷா வரார், சவுத் இந்தியா டூர் வரார். பெர்னாட் ஷா அவர் பார்க்குறாரு, இலங்கை பக்கம் தென் தமிழ்நாடுலாம் வரார். பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே இருக்கவங்களாம் ஒரிஜினலாக இருக்கிறாங்க, இந்த மனிதர்கள் தான் ஒரிஜினல் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஒருவனை இன்னொருவராக பிரதி எடுக்க முடியல. ஒவ்வொருத்தரும் யூனிக்காக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்துவத்துடன் இருக்கிறார்கள். முக அமைப்பிலிருந்து, உருவத்திலிருந்து, பேச்சிலிருந்து தனித்துவமாக இருக்கிறார்கள். ஸோ இங்கிருந்து தான் மனித குலம் தோன்றியிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறதுன்னு பெர்னாட் ஷா சொல்கிறார், எங்கள் தென்னிந்தியாவிலிருந்து. இப்போ ஆய்வுகள் தான் சொல்லுது. பல்லாவரத்திடம் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய பொருள்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்பிரிக்காவிலேருந்து மனுஷன் வரதுக்கு முன்னாடி இங்கே மனுஷன் இருந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். அது தெளிவாகிடுச்சு. இதெல்லாம் அவங்க வந்து திணறாங்க, வெள்ளக்காரங்க மூடி மறைக்கிறதுக்கு. ஸோ இப்படி இருக்குது நம்ம கதை. ரெண்டாவது, தமிழ் இலக்கியங்களே சொல்லுது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துன்னு சொல்ல. கல் தோன்றி மண் தோன்றா என்ன அர்த்தம்? மலைகள் தோன்றி தரை தோன்றா காலத்து, மலைகளில் இருந்தபோது. அப்போ எல்லாம் வெள்ளமாக தான் இருந்தது, வெறும் மலைகள் தான் இருந்தது. இந்த சித்தர்கள் வரும்பொழுது வெறும் மலைகளும் கடலும் தான் இருந்தது, தரை இல்லை. அந்த டைமில் சித்தர்கள் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அப்போ அவர்கள் இந்த மனித குழுக்களை தோற்றுவிக்கிறார்கள், நாகவம்சத்தை தோற்றுவிக்கிறார்கள். அண்டபெயர் என்ற கருப்புகள் இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க, வந்து இங்கே கலந்து குழந்தைகள் வருகிறார்கள். ஸோ இந்த 2 குடிகள் உண்டாகின்றன, பழங்குடிகள், தொல் பழங்குடிகள். இது பிறகு பிரிகிறது, நாகர்கள் என்றும் இயக்கர்கள் என்றும் ராக்கதர்கள் என்றும். இந்த ராட்சசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக உயரமான இந்த அண்டபெயர் என்ற கருப்புகளும் மிக உயரமான சித்தர்களும். இந்த சித்தர்கள்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க 10 அடி 20 அடிக்கு இருந்திருக்கிறாங்க. அவர்கள் இங்குள்ள முரட்டுத்தனமான விலங்கு போன்ற மனித இனத்துடன் கலவி புரியும் பொழுது மிகவும் உயரமான மனிதர்களை பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் நெஃப்லிம்ஸ்னு பேர். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி 30 அடி 40 அடிக்கெலாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு இனம் இருந்திருக்கிறது. அவங்க ராக்கதர்கள். ஸோ 3 பேர் இருந்திருக்கிறாங்க, நாகர்கள், இயக்கர்கள், ராக்கதர்கள். இதில் நாகர்கள் தான் தேவர்கள், தமிழர்கள் தான் தேவர்கள். தேனா ஒளி பொருந்தியவர்கள். இந்த நாக வம்சம் தான் ஒளி பொருந்திய வம்சம். இந்த நாக வம்சத்தில் நாகர்களில் முதலாக வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க சுமேரியன் என்கின்னு சொல்கிற தமிழில் நாக சுகபிரம்மணி. இந்த ஆதி சித்தர் தான் ஞானத்தை போதிக்கிறார் இந்த மனித குலத்துக்கு. அவர் இந்த பூமியை சேர்ந்தவர் கிடையாது, அண்டபெயரிடத்துலேருந்து வந்தவர். கார்த்திகை நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்ததால் அவருக்கு கார்த்திகையின் செல்லப்பிள்ளை என்று பேர். பிளைடிஸ் கன்ஸ்டலேஷன் அங்கேருந்து வந்திருக்கிறார். அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதனால் கார்த்திகேஸ்வரன் அவருக்கு ஒரு பேர். ஸோ இப்படியாக இருக்கிறது நமது உண்மையான வரலாறு. ஸோ அப்படி தான் நமக்கு இந்த கரிய நிறம் வந்திருக்கிறது. இந்த கரிய நிறத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இந்த கரிய நிறத்தில் பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மெலனின் பிக்மெண்ட்ஸ் வந்து வெயிலை தாங்கிக்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் பூசி மொழிகிற வேலை தான். இதை பற்றி ஆய்வாளர்கள் வெளிப்படையாக பேசிட்டாங்க, அதெல்லாம் யாரும் வெளியில் விடல. கரிய நிறம் என்பது ஒளியை தாங்கும் ஆற்றல். இந்த லைட் எனர்ஜி இருக்குல்ல, பிரபஞ்ச ஒளி சக்தி இருக்கு இல்லையா, அந்த ஒளியை இந்த மெலனின் பிக்மெண்ட் தான் தாங்கும். யார் அதிக கருப்பாக இருக்கிறார்களோ, யார் அதிக கரிய நிறத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிக அளவு ஒளியை கொள்கலனாக பெற்றிருப்பார்கள். பிரபஞ்ச ஆற்றல் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த சித்தர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா பஞ்சபூத சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
மருந்து அரைக்கணும்னா கூட ஒரு கரிய நிற பெண்ணுடைய மருந்து தான் அவங்க கரிய நிற பெண்ணுடைய தாய்ப்பாலை தான் மருந்தாக பயன்படுத்துவாங்க. மருந்து அரைக்கணும்னா அது தாய்ப்பால் தேவைப்பட்டுச்சுன்னா சித்தர்கள் வந்து கரிய நிற பெண்ணின் தாய்ப்பாலைத்தான் பயன்படுத்துவார்கள். அதே போல் கரிய நிற பசுவின் தாய்ப்பாலைத்தான் காராம்பசுன்னு பேர். கார் ஆம்பசு, கார்னா கருப்பு. கரிய நிற பசுவின் பாலை தான் பயன்படுத்தும். ஏன்னா அதில் தான் பஞ்சபூத சக்திகள் அதிகம். சரி, அப்படியே மூலிகைக்கு வரும். மூலிகையாக இருந்தாலும் அதை மீண்டும் 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 சத்து ஏற்றி அதை கரிய நிறமாக மாற்றி தான் காய்கல்பத்துக்கு பயன்படுத்துவாங்க. இது கல்பம் சாப்பிட்றது, கற்பம் மருந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் நான் சொல்கிற விஷயம் தெரியும். அது ஏறக்குறைய கரிய நிற மூலிகையாக மாற்றின பிறகு தான் அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் தான் சத்து அதிகம், பஞ்சபூத சக்திகள் அதிகமாக கருப்பு நிறம் அதிகமாகிறது. ஸோ தரமும் திறமும் வீரியமும் பெற்ற இந்த உலகின் ஆதி இனம் தான் கருப்பினமாகிய தமிழர்கள். இவங்க கிட்டேருந்து தான் ஆப்பிரிக்காக்காரங்களே போகிறாங்க. இப்போ ஆப்பிரிக்கன் யானையும் தமிழ் யானையும் பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா தமிழ் யானை வந்து கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆப்பிரிக்கன் யானை கரடு முரடாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுன்னா அதுதான் புராதனமானு தோணும். ஆனால் தொல்லியல் ரீதியாக, எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியின் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்திய யானையிலிருந்து தான், நல்லா கவனிங்க, இந்திய யானையிலிருந்து தான் ஆப்பிரிக்கன் யானை தோன்றியது. ஏயா இந்தியன் யானையிலிருந்து தான் ஆப்பிரிக்கன் யானை தோணுது. அப்போ ஏன் இந்திய மனுஷன்லேருந்து ஆப்பிரிக்கன் மனுஷன் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டீங்க? என்னங்கடா டேய், எப்படி பார்த்தா எத்தனைக்கு எத்தனை இருப்பீங்க நீங்கள்? தமிழங்கிட்ட இருந்தால் எல்லா இனங்களும் பிரிஞ்சுது. ஆப்பிரிக்காவுக்கு போனால் மூக்கு இன்னும் சப்பையாயிடுச்சு, உதடு தடிச்சிக்கிச்சு, வெயிலில் தலைமுடி சுருண்டுக்குச்சு, நீக்ரோன்னு பேர் வந்து போச்சு. அப்படியே அந்த பக்கம் சைனா பக்கம் போனால் அந்த பூமியின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் நிறமாக ஆகிட்டான், சைனீஸ்காரன் பேர் வந்து போச்சு. இந்த பக்கம் போனால் குளிரில் வெளுத்து போயிட்டான், வெள்ளைக்காரன் பேர் வந்து போச்சு. அவ்வளோதான் விஷயம். இங்கேருந்து தான் போயிருக்கிறான். இதுதான் எல்லா ரெக்கார்ட்ஸும் சொல்லுது. ஸோ இந்த கரிய நிறம் என்பது மிக மிக மகத்துவம் வாய்ந்தது. இவர்கள் தான் தேவர்கள், சித்தர்களின் வாரிசுகள். இவர்கள் தான் இந்த பூமியை ஆள வேண்டும் என்று ஆதியாகிய அந்த சோர்ஸ் எனப்படும் இறை சக்தி விரும்புகிறது. இப்போ இருக்கக்கூடிய வெள்ளைக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, வெள்ளைக்காரங்க மற்ற இனத்தவர்கள், அவங்களாம் இந்த அண்டபேரண்ட சித்தர்களும் அந்த 18ஆம் படி கருப்புகள்னு சொல்லுவாங்க, அண்டபேரண்ட கருப்புகள், இந்த கருப்புகளுக்கு அப்புறம் வந்தவங்க. அவர்களுடைய ஒரு அடிமை வர்க்கமாக அழைத்து வரப்பட்டவர்கள். ஐகேகைன்னு பேர், இகிகி, ஐஜிஐ, ஐகேகைன்னு சொல்லலாம், இஜிஜின்னு சொல்லலாம். இந்த டெமிகாட்ஸ், பாதி தேவர்கள், அசுரர்கள்னு சொல்லலாம். இவங்க தான் வெள்ளையாக இருப்பாங்க. இவங்க கலந்து தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெள்ளை இனம் உருவாகியது, வெள்ளை மாந்தர்கள் உருவானாங்க. அது ஒரு தனிக்கதை. இந்த கக்காசியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளை மனிதர்கள் உருவானாங்க. மற்றவங்க எல்லாமே புராண குடிகள் எல்லாமே, அதாவது 3000 வருடத்துக்கு முன்பு வரை இந்த உலகம் முழுக்க எல்லோருமே கருப்பாக தான் இருந்திருக்காங்க. யூரோப்பில் கூட கருப்பாக தான் இருந்திருக்கான். இதுதான் வரலாறு. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெனட்டிக்கல் பிரச்சனை ஏற்பட்டு இயல்பாக இந்த பூமியின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த வெள்ளை நிறம் படைத்த மாந்தர்கள் தோன்றினார். அது ஒரு ஜெனட்டிக்கல் ஒரு டீரேஞ்ச்மெண்ட், மரபணு ரீதியாக இயற்கையாக ஏற்பட்ட திடீர் மாற்றத்தினால்தான் வெள்ளை நிறம் உருவாகியது. உண்மையிலேயே இயல்பாக இந்த அண்டபேரண்ட விதிகளுக்கு ஏற்ற நிறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு தான். பூமியில் எல்லாம் கருப்பாகத்தான் இருந்தார்கள், ஐரோப்பியர்கள் உட்பட. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு இந்த தோலில் ஒரு திடீர் மாற்றம், சடுதி மாற்றம் ஏற்பட்டு வெள்ளை நிற மாந்தர்கள் உற்பத்தி ஆனார்கள். இதுவும் வரலாறு. ஸோ தமிழர்கள் தான் தேவர்கள். புராணங்கள் சொல்லும் தேவர்கள் தமிழர்களே. இவர்கள் கொடுத்த வரி வடிவங்கள் தான் தேவ நாகரி, நாகர்களுடையது தான் நாகரி எழுத்து வடிவங்கள். அதை மற்றவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா தேவநாகரின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா தேவர்கள் வந்து தமிழர்கள் தான்றதுனால தேவநாகரின்னு கூப்பிட்டாங்க. மற்ற எல்லாம் இப்போ சொல்கிறாங்கல்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி கதை, அதெல்லாம் இவங்களாம் கற்பனை, உண்மை கதை அது இல்லை. பல லட்சம் வருடங்களுக்கு முன்பே நடந்துச்சு. தமிழர்கள் தான் தேவர்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிறம் உள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அசுரர்கள் என்று குறிப்பிடப்படுவாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த பூமியுடைய ஆற்றல்களை அவங்க தான் இப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அவங்க ஆக்சுவலாக அசுரகுலம். தமிழர்கள் கருப்பு நிறத்தவர்கள் தான் தேவர்களும். ஒரிஜினல் இது தான் பேசுகிறது தான். இது பல பேருக்கு அதிர்வலைகளை உண்டு செய்யும்.
ஆனால் யாரும் அதிர்ச்சி அடைய தேவையில்லை, எல்லாம் சுமேரியன் ரெக்கார்ட்ஸில் தெளிவாக இருக்குது. அனுநாக்கி சீட்ஸ், அனுநாக்கி பீயிங்ஸுடைய வம்சாவழியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள், குறிப்பாக தமிழர்கள். அவர்களிடமிருந்து தோன்றிய இந்த கெமெட் என்பார்கள். அவங்க தான் வந்து இந்த அல்கெமியில் பெரியவங்க. அதில் தான் அல்கெமின்னு வந்துச்சு, அப்புறம் கெமிஸ்ட்ரின்னு மாறி போச்சு. இந்த கெமெட்ஸ்ன்றவங்க ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவங்க, இங்கேருந்து போனவங்க தான் அந்த கெமெட்ஸ். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் சுமேரியன்ஸ், ஆதி தமிழர்கள் தான். இவர்கள் தான் கருப்பினத்தவர்கள். இவர்கள் தான் சித்தர்களின் வாரிசுகளாகிய தேவர்கள். இவர்கள் தான் அண்ட பேரண்ட கருப்புகள், காவல் வேளிர்கள். புரிஞ்சுதுங்களா? இந்த பதிவு மூலமாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. நான் பேசுகிறது ஆதாரம்லாம் பேசலை, முழுக்க முழுக்க சுமேரியன் ரெக்கார்ட்ஸை போய் படித்து பாருங்கள். அனுநாக்கி காட்ஸ்ன்னு படிங்க, ஐகேகை அப்படின்னு படிங்க, வாட் ஹேப்பன்ட் வித் அனுநாக்கி பீயிங்ஸ் படித்து பாருங்கள், வாட் ஹேப்பன்ட் இன் சுமேரியன் ஹிஸ்ட்ரி வென் த அனுநாக்கி கேம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இதற்கான ஆதாரம் நம்ம நாட்டில் இருக்குதான்னா 15 சித்தர்கள் அவைன்னு ஒன்று இருக்குது, அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. முதல்ல 15 சித்தர்கள் குழு வந்துச்சு, அதுக்கு கூட இந்த 18ஆம் படி கருப்புகள் என்று கூறப்படும் அண்டபேரண்ட கருப்புகள் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பூமியில் நாகரிகம் தோன்றியது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நாகா அப்படின்ற பேர் ஆஃப்ரிக்காலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, திபெத்லேயும் இருக்குது. இந்த நாக வம்சம் தான் ஆதி. அது எல்லாருக்கும் ஸ்டெபிளைஸ்டு. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிற மற்ற விஷயங்கள் தெரியாது. முதலாக இது தமிழகத்தில் நான் வெளியிடுகிறேன். ஸோ தமிழர்கள் தான் ஆதியில் தேவர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களிடம்தான் அந்த வெளி கிரகத்து ஒளி உலக வாசிகள் வித்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள்தான் ஆதியில் வேளிர்களாக இந்த பூமி முழுக்க ஆண்டவர்கள். புரியுதுங்களா? இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.